மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்ற வார்த்தையின் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக மனிதர்களை ஒன்றுபடுத்தினான். ஈமான் என்கின்ற உறவின் மூலமாக ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரு மூமினுக்கு 2 உறவுகள் இருக்கிறது. ஒன்று தன்னுடைய பிறப்பினால் வரக்கூடிய உறவுகள், இரண்டாவது ஒரு உறவு இருக்கிறது, ஈமானிய உறவு. ஒரு மூமினை பொறுத்தளவுக்கு உலகத்தில் வாழ்கின்ற 200 கோடி பேரும் உறவினர்கள் தான். குல்லு மூமினின் இஹ்வா, ஒவ்வொரு மூமினும் உங்களுக்கு சகோதரர்கள் தான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், மூமின்கள் உங்கள் சகோதரர்கள், அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் இணக்கப்படுத்தி வாழுங்கள் என்று திருக்குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. இந்த சகோதரத்துவத்துக்கு ஒரு இடத்தில் வாழ்கின்ற போது அந்த சகோதரத்துவம் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே கவனம் செலுத்துகிறது. லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செலவு செஞ்சு எதையாவது பண்ணலான்னு நினச்சிருந்தாலும் இவர்களை ஒன்றுபடுத்தி இருக்க முடியாது. அல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தஆலா இவர்கள் உள்ளங்களை ஒன்றுபடுத்தி இருக்கின்றான். ஃபஅஸ்பஹத்தும் ஃபி ஹுஃபரத்தின், நீங்கள் இதற்கு முன்னாலே ஒரு குழியின், நரகத்தின் குழியின் ஓரத்தில் இருந்தீர்கள். நாம் தான் உங்கள் உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இஸ்லாம் என்கின்ற ஒரு கயிற்றின் மூலமாக உங்களை பிணைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வையும் அல்லாஹுவின் தூதரையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு கயிற்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லோரும் அந்த கயிற்றை பிடித்திருக்கிறோம். அந்த கயிற்றில் பின்னப்பட்டிருப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். அந்த கயிறு அல்லாஹும் ரசூலும் தான். இந்த சகோதரத்துவ உணர்வுகளுக்கு எந்த இடையூறும் வராமல் இஸ்லாம் பார்த்து கொள்ளுகிறது. அதற்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. எதெல்லாம் சகோதரத்துவத்துக்கு, இஸ்லாமிய ஐக்கியத்திற்கு இடையூறாக இருக்குமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் உருவாக்குமோ அதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும். அஃப்சு சலாம பைனர், எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொன்னால் உங்களிலே அமைதி ஏற்படும். ஒருவர் இன்னொருடைய குறைகளை மறைத்து வாழுங்கள். அல்லாஹ் அவங்களுடைய 1000 குறைகளை கியாமத்தில் மறப்பான். அப்போது அங்கு அமைதி ஏற்பட்டுவிடும். எல்லோருக்கும் நீதி செலுத்துங்கள். அங்கே ஒரு நீதியின் மூலம் ஒரு வகையான நிம்மதி பிறக்க ஆரம்பிக்கும். இஸ்லாம் இது போன்ற காரியங்கள் மூலமாக எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னதோ அவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுத்த விரும்புகிறது. குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட கடுமையானது. அல் ஃபித்னத்து அஷ்ஷத்து மினல் கத்ல், குழப்பம் கொலையை விட கடுமை. சில குழப்பங்களுக்கு மரண தண்டனை இஸ்லாத்தில் இருக்குது. மரண தண்டனை தருவதற்கு தகுதியான ஒரு குற்றம்னா சமுதாயத்தில் பிளவு. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஐக்கியத்தை எல்லா இடத்திலும் விரும்புகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்துல கடைசி நேரத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். என்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு வாருங்கள் கூப்பிட்டாங்க. நண்பர் வந்தார். நண்பர் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக்கை கூப்பிடட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சக்கத்த ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நண்பரை எனக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது சஹாபிகள் கேட்டார்கள், உமரை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டபோது ரசூல் அமைதியாக தான் இருக்காங்க. உஸ்மானை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே, உஸ்மானை அழைத்து வரட்டுமான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் அவரை தான் கூட்டிகிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் வந்தார்கள். அவருடைய அடிமையும் அவரோடு வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு கையை பிடித்து ரசூலுல்லாஹ் பேசும்போது முகம் மாறி போய்விட்டது. அவருடைய முகம் சோகத்தில் ஆழ்ந்து ஒரு திகைப்பில் இருக்கிறது. கடைசி ஒரு காலம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே சிறைப்படுத்தப்படுகிறார்கள். ஆட்சிக்கு எதிரான பெரிய கலவரம் நடக்கிறது.
மக்கள் திரண்டு உஸ்மான் ரலியல்லாஹுவை முற்றுகையிட்டு கொல்லுவதற்கு முற்படுகிறார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டு, உஸ்மானே, அல்லாஹ் உனக்கு ஹலாஃபத் என்ற ஒரு சட்டையை கொடுப்பான், அதை நீயாக கழட்டக்கூடாது, கடைசி வரை அந்த சட்டையை நீ உடுத்தி இருக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்காக வேண்டி நான் கலீஃபாவாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என் மூலம் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இராணுவம் ஹதரத் கலீஃபா உமர் ஹதரத் உஸ்மானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மக்கள் ஒரு கூட்டம் கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னா இராணுவத்தை ஏவி அடக்கலாம், ஊர் ரெண்டாக இருக்கும், நாடு ரெண்டாக போயிடும், ரெண்டு கோஷ்டியாக மாறிடும், பெரிய கலவரம் உண்டாயிடும். உஸ்மான் ரலியல்லாஹு எதையும் செய்யலை, அமைதியாக இருந்தார்கள். அவர்களில் ஒரே ஒரு அம்பு வந்து அவங்கள குத்துச்சு, அவ்வளோதான், மூத்தாயிட்டாங்க. என்னோடு என்னுடைய பிரச்சனை முடியட்டும், நான் என்னுடைய வீரத்தை என்னுடைய பலத்தை பிரயோகிக்கின்ற போது சமுதாயம் ரெண்டாக போயிடும், நான் பயப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நான் பொறுமையாக இருக்கணும்னு இருக்காங்க. கடைசி வரை ஹலீஃபாவாகவே இருந்து மரணித்தார்கள். மூணாவது ஹலீஃபா என்றைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு என்று தான் நாம் சொல்லுகிறோம். கடைசி நிமிடம் வரை சமுதாயத்தில் அவர்கள் யாரெல்லாம் இப்படி செய்தார்களோ, பேசினார்களோ, அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, தான் வீழ்ந்தாலும் சமுதாயத்தின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஹலீஃபாக்கள் விரும்பினார்கள், சஹாபிகள் விரும்பினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஒரே மாதிரி காசு இருக்கணும், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும். ட்ரெஸ்ஸை அவங்க எப்படி வீட்டுகளில் அவங்களுக்கு ஒரு அடிமைகள் இருந்தார்கள், அடிமைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தால் அதே ட்ரெஸ்ஸை இவங்களும் போட்டுக்குவாங்க. எல்லோரும் ஈக்குவாலிட்டி, இது கம்யூனிசம் கொள்கை மாதிரி யாரிடத்திலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளாதாரம் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கை. ஜக்காத் இருக்கிறது, அதை அதிக பிரிவு இருப்பவர்கள் 2.5% கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, அதை ஏற்கிறார்கள். அதை தாண்டி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய கொள்கை. அந்த பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு, நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு அது சிறப்பானதாக இருக்கலாம், ஆனால் சமுதாயத்தில் அது குழப்பத்தை கொடுக்குது. ஒருவரின் பேச்சு சமுதாயத்தில் குழப்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அவர் சமுதாயத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் நல்லதுன்னாங்க. இப்போ என்ன செய்யணும் என்று கேட்டபோது, ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்கள் ஒரு இடத்துல இருங்க, அந்த இடத்துல நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து ஓரப்பகுதிக்கு போனார். அப்போது கடைசி நிமிடம் அவருடைய ரூஹ் பிரிகிற கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் மணலில் எழுதினார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பன், அன்னி அஸ்ஹாபு ரசூலில்லா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பன் அபூ தர்தா அப்படின்னு எழுதிட்டு அங்கனே மூத்தாயிட்டார். வந்தவர்கள் அவர்களை அபூ தர்தா என்று பார்த்து அவர்களை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு கொண்டு வந்து அடக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உங்களால் சில பிரச்சனை வரும் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒதுங்கிங்க. உங்களின் கருத்தை விட, உங்கள் எண்ணத்தை விட சமுதாயத்தின் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த சஹாபிகளின் சொல்லும் செயலுமாக இருந்தது என்று நாம் ஹதீஸுகளிலே படிக்கிற போது, பார்க்கிற போது புரிந்து கொள்ளுகின்றோம். சமூகத்தினுடைய ஐக்கியம் என்பது ஒரு கண்ணாடியை போல, அது உடையும் என்று சொன்னால் அதை மீண்டும் ஒட்ட முடியாது என்பது தான் நாம் கடந்த கால வரலாறுகளிலே பார்க்கிறோம். எப்போதெல்லாம் சமுதாயத்தில் பெரிய சரிவுகளும் பின்னடைவுகளும் ஏற்பட்டதோ அதுவெல்லாம் இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையின்மையால் தான் நடந்தது. எப்போதெல்லாம் இந்த சமுதாயம் வேறு கொண்டு எழுந்து பல சாதனைகளை, சிகரங்களை தொட்டதோ அதற்கும் இந்த ஒற்றுமைதான் காரணமாக இருந்தது என்கின்ற போது, சமூகத்தினுடைய பிணைப்பு என்பது எல்லா வட்டத்திலும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அதற்கு தேவையானதை, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். சலாம் சொல்லுவதிலிருந்து தொடங்கி ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் செய்யக்கூடிய 7 காரியங்கள். அவன் உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க வேண்டும், அவன் மரணித்தால் அவனுடைய ஜனாசாவில் கலக்க வேண்டும், தும்பினால் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், அவர் அல்ஹம்துலில்லாஹ்னா இர்ஹமுக்குமுல்லா என்று சொல்ல வேண்டும், அவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போடுகின்ற இந்த காரியங்களை செய்தால் ஐக்கியம் ஏற்படும்.
செய்யக்கூடாத காரியங்கள் என்று சில விஷயங்களை சொன்னார்கள். இவற்றை நீங்கள் செய்யாமல் இருந்தால் மிகச் சிறந்தது ஒரு சமூகத்தின் பிணைப்பு ஏற்படும் என்று சொன்னார்கள். எல்லா வட்டங்களிலும் மார்க்கத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி நடந்து சமூகத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.